press the bell icon on the YouTube app and never miss another update. ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். இப்போ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு மொபைல் தான் போக்கோ எக்ஸ்3. இந்த மொபைல் உண்மையிலே ஒருத்தான ஒரு மொபைலா? இந்த மொபைலை நம்ம வாங்கலாமா வேண்டாமா? இந்த மொபைலில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். போக்கோ எக்ஸ்3 அப்படின்ற இந்த மொபைல் வந்து ஒரு ரீபிராண்டிங் மொபைல் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக போக்கோ ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மைண்டில் வந்து தோணு இருக்கும், இந்த போக்கோ வந்து ரீபிராண்டிங் பண்ண மொபைல் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது தோணு இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணது அந்த மாதிரி. ரீசெண்டாக வந்து நிறைய மொபைல் வந்து ரீபிராண்டிங் பண்ணி தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் போக்கோ எக்ஸ்3 அப்படின்ற இந்த மொபைல் வந்து ஒரு ரீபிராண்டிங் மொபைல் கிடையாது. அவங்களுடைய ஓன் டிசைனில் தான் இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரி, இந்த மொபைலில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் தான் மொபைல் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போக்கோ எக்ஸ்2லேயே வந்து கிளாஸ் பேக் பேனல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இந்த மொபைலில் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் வந்து 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இவங்க சூப்பர் அமல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். சூப்பர் அமல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னமும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதை வந்து சரி கட்டணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க வந்து இந்த டிஸ்பிளேல வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து தகுந்த மாதிரி ரொம்ப நல்ல டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே ப்ளஸ் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் வந்து ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போக்கோ எக்ஸ்2ல வந்து ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராசஸரில் ஒரு சில அப்கிரேட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரோட அப்கிரேட் அப்படின்றது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொபைலோட பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்படாது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். கேமிங்க்கு ஆகட்டும் இல்லை டே டு டே லைஃப்க்கு ஆகட்டும் இந்த ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசஸர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து கேமிங்லாம் வந்து ரொம்ப அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து லிக்விட் கூல் சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கேமர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து நம்ம கேமராவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு யூனிக்கான அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 64 MB, அதுக்கப்புறம் வந்து 13 MB அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MB டெப்த் சென்சார், 2 MB மேக்ரோ லென்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 கேமரா வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஷெல்ஃபிக்காக வந்து 20 MB கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கேமராலாம் வந்து சோனி சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பிக்சர் அண்ட் வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதில் பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அப்போ ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்ல கேமரா செக்மெண்ட் தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரி, அடுத்து நம்ம வந்து பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வருவோம். இந்த மொபைலில் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த மொபைலில் வந்து கிளாஸ் பேக் பேனல் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளாஸ் பேக் பேனல் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைலோட வெயிட் வந்து ஹெவியாக இருந்திருக்கும். ஏன்னா 6000 mAh பேட்டரி வேறு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்கு. இந்த மொபைல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரேஞ்சில் வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷனை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மொபைலில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மொபைலோட ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த மொபைல் வந்து ஒரு 3 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைல் வந்து 17,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மொபைலில் 18,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு வேரியண்ட் இருக்குது. ஹையர் வேரியண்ட் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய அந்த மொபைலை வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மொபைல் வந்து
வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒருத்தான ஒரு மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தான ஒரு மொபைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு ஓனான ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. பட் அந்த மொபைலோட டிசைனில் பின்னாடி வந்து அந்த போக்கோ அப்படின்ற அந்த பிராண்டிங்கை மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த பிராண்டிங் வந்து ரொம்ப பெருசாக வந்து தெரிகிற மாதிரி இருக்கு. பட் டிசைன் வந்து இந்த மொபைலில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ். இந்த மொபைலில் வந்து ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசஸர் அப்படின்றது கேமர்ஸ்க்கோ இல்லை டே டு டே ஆக்டிவிட்டி ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த மொபைலில் வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கூடவே வந்து கேமரா செக்மெண்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க, பேட்டரி கெப்பாசிட்டியும் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மொபைல் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் பெருசாக வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னமும் வந்து நல்லா இருந்திருக்கும். இதில் பெருசாக எதுவும் குறை சொல்லியிருக்க முடியாது. ஆக மொத்தம் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி சூப்பராகவே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக இந்த மொபைலை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.